தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. எல்லா முகங்களிலும் நல்ல சிரிப்பு இருக்கு, ஒரு முகத்திலே தூக்கமே இல்லை. இந்த பழைய வருட புது வருட ஆராதனை காலை வரைக்கும் நடக்கும், நாங்கள் நம்புகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வந்திருக்கிற உற்சாகத்தை பார்க்கும்போது யாரும் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமேன், கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பழைய வருட புது வருட ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மக்களுக்காக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பால்கனி மற்றும் 2வது தளத்தில் இருக்கிற மக்களுக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஷெக்கினா கார்டனில் உட்கார்ந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசியில் நாம் கேட்கிற ஒரு செய்தி. 52 வாரங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டு இருக்கிறோம். இந்த நிமிஷத்திலே நம் இந்த கடைசி வருஷத்தின் கடைசி செய்தி நாம் கேட்க போகிறோம். இந்த செய்தி உங்களை புது வருடத்துக்கு ஆயத்தமாகும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி எல்லாரும் கண்களை மூடமா, யாரும் அங்கே இங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நல்ல பாடலை பாடணும், நல்ல ஆராதனை செய்தோம், நல்ல சாட்சிகளை நம்ம கேட்டோம். நம்முடைய சபையினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த வருடம் முழுவதுமாய் கற்று செய்த எல்லா ஊழியங்களினுடைய சிறப்புகளை நாம் பார்த்தோம். இப்போது கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின ஆண்டவர் வருகின்ற புதிய ஆண்டிலும் கர்த்தர் எங்களை நீர் ஆச்சரியமாய் நடத்த போவதற்காய் நன்றி அப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கர்த்தரை கனம் பண்ண விதமாக தலைக்கு மேலே எல்லாரும் கையை தட்டி நன்றி அப்பா. நல்ல எல்லா கையை தட்டி எவ்வளவு தூரம் பலன் இருக்கும். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார், இம்மட்டும் கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருந்தார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, வருகின்ற புதிய ஆண்டிலும் நீர் எங்களை நடத்த போதுமான தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த ஆராதனைக்கு பெயர் பழைய வருட ஆராதனை, பழைய வருட செய்தி. இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் இருக்குது, இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்தில் நம்ம ஒரு புது வருடத்துக்குள்ளாக போக போகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆரம்பிக்கும் போதும் வேத வசனம், முடிக்கும் போதும் வேத வசனம். இப்படிப்பட்ட பாக்கியமுள்ள மக்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்கும். நல்ல கையை தட்டுங்களேன். ஆரம்பிக்கும் போதோ கர்த்தருடைய வார்த்தை, முடிக்கும் போதோ கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் மனிதருடைய வார்த்தைகள் பார்த்து நம்ம எப்படி இருக்கோம், சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அதுக்கு உயிர் இருக்கு, இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. அதனால தான் பாருங்க எவ்வளவு சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமேன். நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா வேதத்தை திறந்து பார்க்கணும். வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால், அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும், நல்ல உடைமை பிறக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ஆமேன். கவனிங்களே, ஒரு வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அதே வசனத்தை நாம் வாசிக்கும் போது வெள்ளி நின்று மாசை நீக்கி விடுமா, வெள்ளி நின்று மாசை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டான் அதிலிருந்து புதிய பொருள் ஒன்றை உருவாக்குவான். அல்லேலூயா. கவனிங்களேன், வெள்ளியிலிருந்து நம்ம களிம்பை நீக்கணும்.
இப்போ வெள்ளியை கொண்டு போயிட்டு கடையில் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா அக்கினியில் போட்டு நல்லா அதை உருக்கி நல்ல சுத்த வெள்ளியாக மாற்றுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? கடையில் கொண்டு போய் கொடுத்து பழசு என்னவா மாற்றிடுவாங்க, புதுசாக மாற்றுவாங்க. பாருங்க, களிம்பு என்று சொன்னாலே அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கசடுகள், அதுக்குள்ளே இருக்கிற மாசு, அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாம் நீங்கிய போது தான் அது எப்படி மாறுமா, நல்ல சுத்த வெள்ளியாக மாறும். நல்லா கையை தட்டுங்களேன், ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட புது வருடத்துக்கு போவதற்கு முன்பதாக நமக்குள்ளே இருக்கிற எல்லா களிம்பெல்லாம் நீக்கணும். ஆமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு களிம்பை நீக்குதல். ஆமேன். களிம்பை நீக்குதல். களிம்பு எப்படி நீக்க முடியும்? களிம்பு எப்படி நீக்க முடியும்? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கவனிங்களேன், நம் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத இந்த கசடு இல்லையா, அழுக்குகள் இல்லையா, மாசு, இதெல்லாம் நீங்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டுமா. பாவத்தோடு கூட நம்ம என்ன பண்ண முடியாதான், புது வருஷத்துக்குள்ளே போகக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற எல்லா பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இந்த களிம்பு என்று சொன்னாலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தீமையான காரியங்கள், இது எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணுமா, நீங்கும் போது தான் நமக்கு நல்ல, எப்படி அந்த தட்டானால நல்ல ஜுவல்லரி போட்டிருக்கு, நல்ல உடமைன்றதுக்கு நல்ல ஜுவல்லரி, நல்ல நகைகள், நல்ல ஒரு தங்கமாக, நல்ல ஒரு செயினாக இப்படி நல்லா உருவாக்க முடியும். இல்லை பாருங்க, தங்கம்னு சொன்னவொடனே பெண்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. எத்தனை பேர் தங்கம் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறீங்களோ தெரியல. புது வருஷத்துக்கு எனக்கு தங்கமே கிடைக்கல. பாருங்களேன், தங்கனாலே ஒரு மகிழ்ச்சி தான். அதுவும் புதுசாக தங்கங்கள் உருவாக்கணும்னா எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்களேன். அப்போ கவனிங்க, இதெல்லாம் எப்போ கிடைக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற எல்லா மாசு இல்லையா, அழுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாதது, இதெல்லாம் நீங்கும் போது தான் புது வருஷத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். கவனிங்களா, புது ட்ரெஸ்ஸு எல்லாமே புதுசு தான். புது கேலண்டர், இந்த வருஷம் 2025 புது கேலண்டர் இல்லையா, புது காரியங்கள் எல்லாம் புதுசு தான். எல்லாம் புதுசாக இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. எல்லாமே புதுசாக இருக்கணும், நீங்களும் புதுசாக இருக்கணும். நல்லா கையை தட்டுங்களேன், ஹல்லேலூயா. எல்லாம் புதுசாக இருந்து நம்ம மட்டும் பழசாக இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் கவனிங்களேன், எல்லா களிம்பெல்லாம் நீக்கணுமா. ஹல்லேலூயா. பழக எல்லாம் பைபிளில் போட்டிருக்கு, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கை புதுசாக மாறணும்? 2024 இருந்த அந்த பாவம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாதது ஒன்று கூட 2025 வரவே கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, புது சிருஷ்டியாக மாறணும், புதுசாக மாறணும். ஹல்லேலூயா. ஆமாம், புது தங்கமாக மாறணும், நல்ல கோல்டாக மாறணும், பளபளக்கிற கோல்டாக நீங்கள் எல்லாம் மாறணும். ஆமேன், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்களாம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கோ இரக்கம் கிடைக்கும். வாசிங்க பார்க்கலாம், நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்துலாம் ஒரு நோட்ஸ் எடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை என்ன செய்யக்கூடாதான், ஒரு நாளும் மறைக்கவே கூடாது. பாவங்களை மறைக்கவே கூடாதான். ஏன் மறைக்க கூடாதுன்னா வாழ்வடையவே முடியாதான். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். என்ன செய்யணுமா, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்பொழுதுதான் கவனிங்க போட்டிருக்கு, இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. பாவங்களை ஒரு நாளும் மறைக்க கூடாது, இரக்கமே கிடைக்காது. பாவத்தை என்ன பண்ணணும், மறைக்க கூடாது. அடுத்தது அறிக்கை செய்யணும், அடுத்தது விட்டு விடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புது வருஷத்துக்கு போவதற்கு முன்பதாக பாவங்களை என்ன பண்ண போறீங்க, மறைக்காம ஆண்டுகிட்ட சொல்லணும், அதை அறிக்கை செய்யணும். அதோட மறுபடியும் என்ன பண்ண, பாவத்தோடு ஆலயத்தை விட்டு போகக்கூடாது. எப்படி போகணுமா, புது சிருஷ்டியாய் போகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? பாருங்க, அந்த களிம்பு அந்த எப்படி தெரியுமா நீங்கம்மா, அந்த வெள்ளி மேலே ஒரு பசை மாதிரி இருக்கும், அதை உருக்கத்தான் அதெல்லாம் வெளியாகுமா. அல்லேலூயா. அப்போ இந்த கொஞ்சம் அதான் பைபிளில் போட்டு, ஒரு செத்த ஈக்கள் கூட பரிமள தைலத்தையே நாரி கெட்டு போக பண்ணுமா. சொற்ப மதியினம்,
சின்னதாக ஒரு டிவி பார்த்துக்கிறது, அப்பப்போ ஒரு ட்ராமா பார்க்கறது, ஒரு சீரியல் பார்க்கறது, அது எல்லாம் விட்டுடணும். பாவங்களை மறைக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்? விட்டு விடணும், அறிக்கை செய்யணும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் என்னென்னலாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறீங்களோ அதுவும் ஒரு பூச்சி தான். எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணுமா? கர்த்தர் சமூகத்தில் தேவனுடைய சிலுவையின் கீழே எல்லாவற்றையும் நீங்கள் வைக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையிலே இரக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். கவனிங்களே, நெகேமியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். நெகேமியா எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கவனிங்களேன், ஒரு பெரிய பண்டிகை அந்த நாட்களிலே 7 நாள் பண்டிகை. 8வது நாள் என்ன பண்றாங்கன்னா 18ஆம் வசனத்துல முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டதாம். 7 நாள் பண்டிகை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படி விசேஷித்த ஆசரிப்பான். 8வது நாள் விசேஷித்த ஆசரிப்பு. இது ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசரிப்பு. ஏன்னா நம்ம புது வருடத்துக்கு போவதற்கு இது ஒரு விசேஷித்தமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. புது வருடம் நமக்கு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கவனிங்களேன், இது ஒரு பண்டிகை. அந்த நாட்களில் அந்த பண்டிகையில் 7 நாள் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்ட. ஆனால் 8வது நாளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமம் மட்டும். அந்த ஒரு ஜாமம் என்று சொன்னால் 3 மணி நேரம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ஆனால் ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்தாங்களாம். அப்போ ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்தாங்களாம். கவனிங்களா, எப்படி என்னென்னலாம் அவங்க சொல்றாங்கன்னா அங்க வாசிக்கலாம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலை 2ஆம் வசனம் இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து தங்கள் பாவங்கள் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை அறிக்கை. அவங்க பாவங்கள் மட்டும் இல்லை, தங்கள் பாவங்கள், தங்கள் பிதாக்களுடைய பாவங்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள். அதுதான் யோபு பாருங்க, ஒருவேளை என் பிள்ளைங்க இந்த வருஷத்துல தவறு செய்திருந்தாங்களா என்று சொல்லி அவர்கள் இலக்கத்தின்படி அவர் என்ன பண்ணாராம்? பலி செலுத்தினாராம். நீங்க அப்படி பாவ அறிக்கை செய்யணும். உங்களுடைய குடும்பத்தினர் செய்த குற்றங்கள் இல்லையா, எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ண எவ்வளவு நேரம் அவங்க எடுத்துக்கொள்றாங்க பாருங்களேன். ஒரு ஜாமம் அவர்கள் எழுந்து நின்று தங்கள் நிலையில் நின்றார்கள். ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பாவ அறிக்கை செய்து பின்பு கர்த்தரை பணிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதான். புது வருஷத்துக்கு நாம் போவதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், நம்ம உற்றார் உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தினர் இல்லையா, உங்கள் கண்களில் யாரெல்லாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நீங்கள் பார்த்தீங்களோ அந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அதைகளை எல்லாவற்றையும் நாம விட்டு விடும் போது தான் கர்த்தர் நமக்கு இரக்கத்தை காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 வகையான பாவங்கள் இருக்காங்க. ஒன்று அந்தரங்கமான பாவம், யாருக்குமே தெரியாம செய்யறது. அது என்ன சொல்லலாம்? செல்போன் மூலமா செய்யற காரியங்கள். யாருமே தெரியாம புக்கு அடியில இல்ல மறைச்சி, இது எப்படி தெரியல இல்லையா? கவனிங்களேன், இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பாவனைன்னா அந்த செல்போன் மூலமா தான் நிறைய பாவங்கள் வருது. நிறைய பிரச்சனைக்கு காரணம் கூட இந்த செல்போனு தான். எத்தனை பேர் அப்படி நீங்க அந்த செல்போன் கவனிங்கள, நம்ம கையில தான் கண்ட்ரோல் இருக்கணும். கண்ட்ரோல் மீறி என்ன பண்ணக்கூடாது? நம்ம பயன்படுத்தக்கூடாது. இல்லை பின்னாடி நம்ம பாவ அறிக்கை செய்ய போகிறோம். அந்தரங்க பாவம், யாருக்குமே தெரியாம செய்யற பாவங்கள். 2வது துணிகரமான பாவம். 3வது பார்த்தீங்களா கொடிய பாவம். அதுதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுக்குறீங்க?
நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாம் அறிக்கையிடும் போது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர் நம்ம ஆண்டவர் ஒருவர் தாங்க பாவம் இல்லாதவர். அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாத ஆண்டவர், அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணணுமா, பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்களேன், நம்ம பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவர். இன்று நேரம் சுத்திகரிக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, என்ன கழுவி என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. அப்படி நம்ம சுத்தமாக்கும் போது தேவனால பயன்படுத்தப்படுகிற ஒரு வெளியேற பெற்ற பாத்திரமாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தாவீது சொல்றார் பாருங்க, அவர் ஒரு பாவம் செய்துட்டாரு. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அது என்ன தோஷம் கவனிங்களேன், பாவத்தின் தோஷம். ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் இல்லையா நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னிங்க. அதுதான் தாவீது ஜெபம் பண்றார் பாருங்களேன். ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சிடுங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழி. அதான் நீங்க கேட்க போறீங்க, ஏசப்பா நித்திய வழியில நடத்துங்கப்பா. உங்க வேதனை படுத்துக்கிற காரியங்கள் ஏதாவது என் வாழ்க்கையில இருந்தா அது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நீங்க கேட்கணுமா. அல்லேலூயா. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? ஆமாம்மா, நான் எல்லாவற்றையும் விட்டுட விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமானதே நான் செய்ய நான் யோசிக்கிறேன். இனி நான் தேவனுக்கு பிரியமில்லாத நான் விடுறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ஒன்று சொன்ன போறேன், கவனிங்களேன். ஐ கேன் சேஞ்ச் சொல்லுங்க. ஐ கேன் சேஞ்ச், ஐ வில் சேஞ்ச், ஐ மஸ்ட் சேஞ்ச். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மாற முடியும். முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். நான் மாற முடியும், நான் மாறுவேன், நான் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாற முடியும். இன்னும் நல்ல சத்தமா கையை உயர்த்தி. இவ்வளவுதான் சத்தம். இன்னும் நல்ல வாலிபர்லாம் நல்ல சத்தமா. நான் மாற முடியும், நான் மாறுவேன். நிச்சயமாகவே மாறிதான் ஆகணும் இல்ல? அல்லேலூயா. ஐ மஸ்ட் சேஞ்ச். நிச்சயமா மாறிதான் ஆகணும். ஏன்னா அப்பதான் புது ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டு, ஒரு சந்தோஷத்தின் ஆண்டு இல்ல? எத்தனை பேர் எவ்வளோ வியாதி வந்தது, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து கர்த்தர் சுகம் கொடுத்தாரா? அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு எப்படி நாம் உண்மையா இருக்கணும், அந்த ஆண்டவருக்கு எப்படி நாம் பரிசுத்தமா வாழணும், அந்த ஆண்டவருக்கு எப்படி நாம ஆண்டவருக்காக என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. கவனிங்களேன், கர்த்தருடைய கிருபை ஒரு நாள் நம்ம விட்டு விலகாது இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் நாம் நீக்கும் போது தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் என்ன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்களேன். எசேக்கியேல் 28:18 வசனத்தை வாசிக்கலாம். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாள். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். பாருங்க, நம்முடைய அக்கிரமங்கள் ஏராளத்தினால, வியாபாரத்தின் அநீதினால பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாயாம். ஆகையால் உன்னை பட்சிப்பதற்காக ஒரு அக்கினி. ஆமா, போன வருஷம் எவ்வளோ சோதனைகள் வந்தது, ஆனால் ஆண்டவருடைய கிருபை உங்களை பாதுகாத்தது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்களேன். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடு இருந்தபடினால தான் எத்தனையோ தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் செய்தீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ களிம்பு நீக்க வேண்டும் என்று சொன்னா கவனிங்களேன், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பாவங்களையும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம்.
ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்களேன். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பாருங்க, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா களிம்பெல்லாம் நீங்கணும்னா நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதுதாங்க ஒரு அக்கினி. அந்த அக்கினி நம்ம உள்ள வரும்போது எல்லா பாவத்தையும் சுட்டெரிக்கும். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர், அவர் பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவியான உங்களிடத்திலே வரும்போது அவர் வந்து பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நியாய தீர்ப்புகளை குறித்தோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் போது அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, நியாய தீர்ப்பை குறித்தெல்லாம் உலகத்தையே அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்ப விசுவாசிகள் ஏமாத்திரம் பாருங்களேன். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அந்த ஆவியானவர் தான், கவனிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதது எல்லாம் சுட்டெரிக்க போகும். அல்லேலூயா. அது அக்கினி. கவனிங்க, உலகத்தில் இருக்கிற அந்த அக்கினிக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அதுதான் டுனாமிஸ் போட்டிருக்கு, பவர். அந்த வல்லமை பாருங்க, எல்லா பாவத்தையும் சுட்டெரிச்சு போட்டுடும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். வாலிப பிள்ளைங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சின்ன பிள்ளைங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா அருவருப்புகள் எல்லாம், அந்த வேண்டாத எல்லா குப்பைகள், வேண்டாத அசுத்தம், அருவருப்பு எல்லாவற்றையும் எப்படி அந்த உலகத்தில் இருக்கிற அந்த நெருப்பு சுட்டெரித்து போடுதோ, அதே போல அந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடும். ஆமேன். அல்லேலூயா. ஏசாயா பாருங்க, ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறாராம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்கும் போது ஏசாயா ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் தரிசனத்தை பார்க்குறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் தூங்குறீங்க? அதான் தரிசனம். இல்லைம்மா, நாங்கெல்லாம் ரொம்ப விழிப்பா இருக்கிறோம். பாருங்களேன், ஏசாயா ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் ஓடி வராரு. ஓடி வந்து ஒரு அக்கினி தழலை கொண்டு வந்து என்ன பண்றாராம், ஏசாயாவுடைய நாவலை வைக்கிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன். அந்த நாக்குல பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினி வந்த உடனே அவருக்குள்ள ஒரு பாவ உணர்வு வருது. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன்களுடைய நடுவில் நான் வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அல்லேலூயா. கவனிங்களேன், உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் உசியா ராஜா உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய தரிசனம். அந்த தரிசனத்தில் பார்த்தீங்களா, கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் சேனைகளின் கர்த்தர் பரிசு, எல்லாம் கையை உயர்த்துங்களேன். எப்படி கர்த்தரை துதிக்கிறாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. எல்லாரும் ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்ற, அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி ஒருவர் பார்த்து நல்ல சிரிச்ச முகத்தோடு கூட எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சொல்றாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். அல்லேலூயா. கவனிங்களே, நீங்க பரிசுத்தமாய் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். எத்தனை பேர் விரும்புறீங்க 2024 இந்த கடைசி நேரத்தை எத்தனை பேர் அழைப்பு வரும்னு விரும்புறீங்க? கர்த்தர் உங்களை அழைக்க போகிறார். அல்லேலூயா. கீழே போட்டிருக்கு பாருங்களேன், அந்த வசனத்தை அழகாய் போடப்பட்டிருக்கு, யாரை நான் அனுப்புவேன். அந்த சத்தம் கேட்கும் போது யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்றேன். அல்லேலூயா. என்னை அனுப்பும் என்றேன். பாருங்களேன், ஒரு பெரிய தரிசனம் வருது. எல்லா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஏசாயா நாவை அந்த அக்கினி தொடுது. தொட்ட உடனே பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன் என்ற ஒரு சத்தம் கேட்குது. பரிசுத்தமா இருந்தா தாங்க நம்ம ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம பிரகாசிக்கவே முடியாது. ஏன்னா பரிசுத்தத்திற்கும் அற்புதத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஊழியத்திற்கும் ஒரு நல்ல பங்கு இருக்கு, நல்ல தொடர்பு இருக்கு.
ஆமென். அல்லேலூயா. கவனிங்களேன், இந்த வருஷத்துல எத்தனை பேர் ஊழியம் செய்யாம விட்டீங்களோ தெரியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவான் என்கிற சத்தத்தை நீங்க கேட்கணும். உடனே இதோ நான் அடியேன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கவனிங்களேன், இன்றைக்கு உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். இந்த 2024 வருஷத்துல 31ஆம் தேதி எத்தனை மணி? கடைசி நிமிடம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்றைக்கு உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் நாளை வரல, 12 மணிக்கு பிறகுதான் நாளைக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்க மத்தியிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்களா? ஆமா, நீங்க விரும்பணும், ஆண்டவர்கிட்ட விரும்பணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். நம்ம ஆண்டவர் பேரே அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கும் போது தான் எப்படி புதிய பொருள் கிடைக்குதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யும் போது தான் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யணும். 2வது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். விரும்புறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா களிம்பெல்லாம் மாறணும்னா நீங்க முதலாவது பாவ அறிக்கை செய்யணும். பாவங்களை ஒரு நாளும் மறைக்க கூடாது. 2வதாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி எல்லா கையை உயர்த்தி நம்ம எல்லாம் ஒரு பாவ அறிக்கை நம்ம செய்ய. எல்லா கரங்களை உயர்த்துங்க. எல்லாம் கீழே இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாம் ஒரு நிமிடம் கர்த்தர் நல்ல ஒரு அதிசயத்தை ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய வேண்டுமா, அற்புதம் செய்ய வேண்டுமா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாவ அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. பாவங்களை ஒரு நாள் நீங்க மறைக்க கூடாது. எல்லாவற்றையும் நீங்க விட்டுறணும். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புது வருடம் ஒரு கொண்டாட்டம் தான். ஆனா அதற்கு முக்கியமா இருக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் உங்கள் இருதயத்தை நீங்கள் தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கப்பா. எங்களை சோதித்து சிந்தனைகளை தெரிந்து கொள்ளுங்கப்பா. வேதனை உண்டாக்குற வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே நீக்குங்கப்பா. உள்ளத்தில் எல்லா களிம்பெல்லாம் நீக்குங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் செபிக்காமல் இருந்ததே மன்னிங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களில் நான் செபிக்காமல் இருந்திருக்கிறேன்ப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. வேதம் வாசிக்காமல் இருந்ததே மன்னிங்கப்பா. மற்றவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க, அவங்க சொல்றாங்களான்னு பார்க்காதீங்க, நீங்க தான் அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. உங்களுடைய பாவங்கள் தான் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிறதா. அவர் ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு தடையா இருக்கு. சகோதரனே, சகோதரியே, இந்த வருஷம் எத்தனை முறை தேவனுக்கு விரோதமான செயல்களை நீ செஞ்சிருக்கிற? கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. எத்தனை முறை நாம் வேதத்தை வாசிக்காமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னியே சொல். கண்ண மூடுங்க. எல்லாம் கண்ண மூடுங்க. எல்லா சின்ன எல்லாம் கண்ண மூடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் வாசிக்காம இருந்ததை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நேரத்தை வீணாக்கினதை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, சுவிசேஷம் சொல்லாமல் இருந்ததை மன்னிங்கப்பா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாமல் இருந்ததே மன்னியும் ஆண்டவரே. ஊழியம் செய்யாமல் இருந்ததே மன்னிங்கப்பா. எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த நாங்கள் செய்யாமலே போனோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. கேளுங்க. ஹல்லேலூயா. 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 அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் நம்ம பாவங்களை மன்னித்து அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் செய்யாமல் இருந்ததே மன்னிங்கப்பா. 2024 ஆண்டவரே, குடும்ப ஜெபம் செய்யல ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. ஆலயத்திற்கு சரியான நேரத்துக்கு வராமல் இருந்ததே மன்னியம் ஆண்டவரே. சொல்லுங்க, அப்படியே கண்ணை மூடி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை நேரங்கள் நாம் நேரம் தவறி வந்திருப்போம். ஆலயத்துக்கு சரியான நேரத்திற்கு வராமல் இருந்ததே மன்னிங்கப்பா. ஞாயிறு ஆராதனையிலே சில வாரங்கள் வராம இருந்ததே மன்னியம் ஆண்டவரே. சொல்லுங்க, செல்போனிலே தேவையில்லாத காரியத்துல அதிக நேரம் செலவிட்டதே என்னை மன்னிங்கப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததே மன்னியும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினதே மன்னிங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் பார்க்காம வேடிக்கை பார்த்து இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் பரிசுத்த ஆவியானவரே துக்கப்படுத்தியிருந்தா என்னை மன்னிங்கப்பா. எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பதாக வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சபா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நன்றி ஆண்டவரே. நான் பாடுவேன்
பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாடவே. அவர்தான் தூயாதி தூயவர், தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு பேர் என்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு பேர் என்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே. உணர்ந்து பாடலாமா? சீடரின் கால்களை கழுவினவர். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. கேளுங்க கேளுங்க. கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு பேரென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு பேரென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி. பாடும்போதே இயேசப்பா, சீடரின் கால்களை கழுவினீங்களேப்பா. என்னை இந்த இரவு நேரத்தில், இந்த 2024வது கடைசி மணி நேரத்தில் என் பாவங்கள், அக்கிரமங்கள், அந்தரங்க பாவங்கள், நான் பாடுவேன். கண்களை மூடி கண்களை மூடி சீடரின் கால்களை தான் கழுவினீங்களப்பா. என்ன கழுவுங்கன்னு கேளுங்க. என்ன கழுவுங்கப்பா. என் பாவ நோய் நீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வருஷம் தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, ஆனா அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாம நான் மறுபடியும் ஆண்டவரே இந்த பாவத்தை விடுதலை இந்த வருஷமாவது ஆண்டவரே நான் நிலைச்சு நிக்கணும்ப்பா. நான் நிலைச்சு நிக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தை ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில பெறணும். எனக்கு உதவி செய்யும். கேட்கலாமா? வாய் திறந்து கேளுங்க. எல்லா கை உயர்த்தி இயேசுவே. மாவழியே கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் அவள் அன்பை சேர்வேன். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு நாவில் இருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாடும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை மீட்டி சேர்ந்தேன். வாக்களித்தார் நல்ல நாளாம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கணும்பா. இந்த வருஷம் 2025 நான் நெருங்கி வாழணும் ஆண்டவரே. நான் விட்டு தூரமா போக கூடாது ஆண்டவரே. இன்னும் கை கூப்பி எசப்பா உதவி செய்க.
கண்களை மூடி உங்களை ஒப்புக் கொடுங்க. நீங்கள் தூரமாய் போன நாட்களை எண்ணி பாருங்க. குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வியாதி, கடன் பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் உங்க படகுல இயேசு இல்லாம போனதுதான். கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பமாகிய படகுல இந்த வருஷமாவது நீங்க வாங்கன்னு கேளுங்க. கேளுங்க கேளுங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன காட்டு வீசினாலும் சரி, ஆமா, உன் படகை நீ அக்கறைக்கு போய் சேர தேவன் உனக்கு உதவி செய்வான். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அந்த கடைசி நிமிஷத்துல அந்த அந்த சிலுவையிலே தொங்கின அந்த திருடன் மனம் திரும்பினான். அந்த கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய் என்று. சகோதரா, கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. கண்ண மூடி, இயேசுவே, ஆமா, நாங்க சொல்ல மாட்டோம், நீ உங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறார், உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார். எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, ஆமா, இந்த வருஷம் என் கூட வாங்கப்பா, என் படகுல நீங்க இருக்கணும் ஆண்டவரே. இயேசுப்பா, நீங்க எல்லாம் என்னால இந்த வருஷத்துல நான் கரை சேர முடியாத ஆண்டவரே. இயேசுவே, நீங்க எல்லாமே எங்களால ஆண்டவரே இந்த உலகத்துல ஐயா 2025 எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. நீ கூட வரணும்னு சொல்லி கேளுங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்க. நீ கேட்கணும். ஆமா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் உள்ளத்தையே பார்த்து கொண்டிருக்க. தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, ஆமா, நீ ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிற, ஆண்டவரோடு கூட போராடி கொண்டிருக்கிற. வாழ்வா சாவா இல்லையா, உலகமா உலகமா இயேசுவா போராடுற. சொல்லு, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும், ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, அநேக சமயம் நான் விழுந்துடுற சுவாமி. இந்த வருஷம் என்னை ஊன்ற கட்டுவீராக, இந்த வருஷம் என்னை நிலைநிறுத்துவீராக. கேளுங்க, வாய் திறந்து, என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே. இயேசுவே, என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே, என்னை நிலைநிறுத்துங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறேன், உன்னை ஆண்டவர் சீர்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவார். சகோதரனே, சகோதரியே, 2024 அந்த ஆண்டை திரும்பி பார்க்க கூட எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். நான் எதிர்பார்க்காத எத்தனையோ போராட்டங்கள். என்னை மன்னிச்சு இந்த வருஷமாவது நீ என் கூட இருக்கணும் ஆண்டவரே. கேளுங்க, நீ கேளு. இந்த நிமிஷம், கடைசி நிமிஷம், அந்த கடைசி மணி நேரத்துல மனம் திரும்பினான் அந்த 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 கள்ளன். சகோதரா, உன்னோட ஆண்டவர் பேசுகிறார், உன்னோட ஆண்டவர் பேசுகிறார், உன்னோட ஆண்டவர் பேசுகிறார், உன்னோட தெய்வம் பேசுகிறார். தம்பி, தம்பி, தங்கச்சி, உன்னோட இயேசப்பா பேசுறாரு. நீ தடுமாறுற, நீ தடுமாறுற, நீ தடுமாறுற, நீ தடுமாறுற. கேளு, எனக்கு பலன் தாருன்னு கேளுங்க.